ரீசெண்டா வந்த ஒன் பீஸ் மாங்கா சாப்டர்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை காமிச்சிருந்தாங்க. லைக் நம்ம ஈமு வந்து நீடாக பார்த்துட்டு நம்ம அகைன் இந்த வேர்ல்டுல வந்து மீட் பண்ணிட்டோமா யூ டேட்டி ட்ரேடர்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி ராக்னரை பார்த்துட்டு உன்னோட புது மாஸ்டருக்காண்டி நீ இவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணிருக்கியா ஹவு நாஸ்டாலஜிக்னு ஈமுமே சொல்லியிருப்பான். அதை கேட்ட ராக்னர் வந்து கோவப்பட்டு இருக்கும். இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது நீடா கூட ப்ரீவியஸ் யூசர் கூட வந்து ஈமு ஃபைட் பண்ணிருக்கான். ரெண்டு பேருமே மீட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அடுத்தது சாஞ்சியுமே ஊசப்பும் லூஃபியும் வந்து இந்த லேண்டுக்கு மேல அட்மையர் ஆகி இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால இது என்னோட பர்சனல் டியூட்டி இந்த லேண்ட இந்த எல்பஃப வந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி நம்ம ஜோரோ இருக்கான் பாத்தீங்களா, ஜோரா வந்து என்ன சொல்லியிருப்பானா எங்க கேப்டனோட மோட்டோ வந்து எங்களோட ஃப்ரெண்டோட கண்ட்ரி வந்து எங்களோட கண்ட்ரின்ட்டு. இப்படி லூஃபியோட ரைட் விங்கா இருக்கட்டும் லெஃப்ட் விங்கா இருக்கட்டும் ரெண்டு பேருமே எல்பஃப பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவுல் லைப்ரரிக்குள்ள ஒரு ஆந்தை இருக்கும்ல, அந்த ஆந்தையை பார்த்த சவுலுமே வந்து நான் இப்ப திங்க் பண்ணி பார்க்க போஸ்ட்ல நான் உன்னை நினைச்சு பார்த்ததை விட நீ ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கான்ட்டு. இது மூலமா இந்த ஆந்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் சோமருமே கில்லிங்கமா பார்த்துட்டு நமக்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல, ஏன்னா கிரேட் ஈமோசமோட பாடியில வந்து அந்த அளவுக்கு வெளிய இருக்க முடியாது, கேஸ்ட்ல விட்டு வெளிய இருக்க முடியாது. சோ எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும்னு சோமர் சொல்லியிருப்பான். இது மூலமா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஈமோல வந்து ரொம்ப நேரத்துக்கு வெளிய இருக்க முடியாது, இந்த ஃபைட்டுமே சீக்கிரமா முடிய போகுதுன்ட்டு. லைக் ஈமோ பவர்ஃபுல்லா இருந்தாலுமே வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் வெளிய இருக்க முடியுது இந்த பாடியை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் கில்லிங்கமுமே நாங்க நிறைய டைம் வந்து ஏகப்பட்ட ஸ்டோரி கிட்ட வளர்ந்துருக்கோம். லைக் டி கிளானை பத்தி நிக்காவை பத்தி அதே மாதிரி ஈக்குவலா வந்து இந்த ரெயின் கார்டை பத்தி கேட்டுதான் வளர்ந்துருக்கோம் நம்ம கில்லிங்கம் சொல்லியிருப்பான். இது மூலமா சேல்சல் டிராகன்ஸ் எல்லாருக்குமே வந்து டீக்லான பத்தி சொல்லியிருக்காங்க, நிக்காவை பத்தி சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. நமக்கு தெளிவா தெரியுது கண்டிப்பா நல்லதா இருக்காது, கெட்டதா சொல்லி தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஃபைனலி சன் கார்டு வர போஸ்ட்ல எப்படி வாரியர் ஆஃப் லிபரேஷன் வந்து ஒரு ரிதமா கேட்குமோ அதே மாதிரி நம்ம ரெயின் கார்டு வர போஸ்ட்ல வந்து ரெயின் டான்ஸ் வந்து ரிதமா கேட்குமா. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல வந்து லாங் வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க.